ஏஆர் ரஹ்மான் தன்னோட மனைவி கிட்ட தானே மன்னிப்பு கேட்டாரு. இதை எதுக்கு இவ்வளோ ஃபிளாஷ் நியூஸ் ஆக்கிட்டு இருக்காங்க? தக் லைஃப் பட ப்ரொமோஷன்ல ஏஆர் ரஹ்மான் பேசின விஷயங்கள் வாங்க பாய் எப்படி இருக்கீங்க பாய் அப்படின்னு சொல்லி ஏஆர் ரஹ்மான் கிட்ட கேட்ட உடனே அவருக்கு செம்ம கோபம் வந்துருச்சு தெரியுங்களா? இந்த கோபத்துக்கு முக்கியமான காரணம் என்ன? சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா? லவ் சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்கலாம். இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் அவங்களோட மனைவியை பிரிஞ்ச விஷயம் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி விவாகரத்து கொடுக்க போறாங்க. கணவனுக்கும் மனைவிக்குள்ள இருக்கிற என்ன பிரச்சனை அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயில்டா நிறைய பேசியிருந்தோம். முன்னாடி இதை பத்தி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம். அதுக்கப்புறமா ஏஆர் ரஹ்மானுக்கு உடல்நிலை சரியில்லாம போச்சு. அடுத்து ஏஆர் ரஹ்மானோட மனைவி சாய்ரா பானு அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போச்சு. ஸோ இது எல்லாத்துக்கும் மத்தியில அந்த ஒரு காதல் அப்படிங்கிறது ஒரு ஆணித்தனமா, ஏன்னா இப்போ சாய்ரா பானு ஏஆர் ரஹ்மான் அவங்களோட காதல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. என்னதான் திருமண வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு, அவங்களால சரியான நேரம் ஒதுக்க முடியல, வேலை பிஸியில இருக்காங்க, லீடிங் ப்ரொஃபஷனலிஸ்டா இருக்கிறது, அதை தக்க வச்சுக்கிறது, ரசிகர்கள் எதிர்பார்க்கிறத ஃபுல்ஃபில் பண்றதுன்றதெல்லாம் பெரிய விஷயம். அதிகமா டிராவல் பண்றதுனால, புதுசா கம்போஸ் பண்றதுனால, ஒர்க்ல அதிகமா இன்வால்வ்மெண்ட் இருக்கிறதுனால ஒரு ஃபேமிலின்னு வரும்போது அந்த ஃபேமிலி ஃபுல் அட்டென்ஷன் காட்ட முடியாதது, இது எல்லாமே ஒரு காரணமா இருந்துச்சு. சாய்ரா பானு அவங்களுக்கும் ஏஆர் ரஹ்மான் அவங்களுக்கும் ஒரு விவாகரத்துன்ற ஒரு பேச்சு வந்ததுமே. ஸோ இந்த விவாகரத்துன்ற ஒரு பேச்சு அவங்க அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்க. இவங்க 2 பேருக்கும் இருக்கிற அந்த மன கசப்பான விஷயங்கள் இது எல்லாமே அவங்களுக்குள்ள இருந்தாலுமே லவ் ரூட்டடா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் ஒரு ஈகோ டிஃபென்ஸ் மெக்கானிசமா அதை காட்டாம, ஒரு ஈகோயிஸ்டிக்கா இல்லாம அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கிறதுனாலதான் ஒரு மியூச்சுவல் செப்பரேஷன் இல்ல மியூச்சுவல் டிவோர்ஸ் அப்படிங்கிறத அவங்களால ஏத்துக்க முடியுது. இப்போ ஒரு காமனரோட லைஃபை பார்க்கலாம். நல்லா லவ் பண்ணுவாங்க, கல்யாணமும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நடந்துரும். ஸோ லவ் பண்ணும் போதும் எந்த பிரச்சனையும் இருக்காது. கல்யாணத்துக்கும் 2 வீட்டாருங்க அவங்க எந்த ஒரு எதிர்ப்புமே தெரிவிக்காம கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடுவாங்க. நல்ல ஒரு கிராண்டா கல்யாணமும் நடந்துரும். ஆனா அவங்களோட மனசுல ஒரு சின்ன சின்ன பிரச்சனை, அன்ரிசால்வ்டு ப்ராப்ளம்ஸை, கான்ஃபிளிக்ட்ஸை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அதை மனசு விட்டு பேசவும் மாட்டாங்க. பேசுனா இத்தனை வருஷமா நம்ம நட்புல இருந்தோம், இத்தனை வருஷமா நம்ம லவ் பண்ணோம், இதெல்லாம் பொய்யாயிருமோ அப்படின்னு நம்மளோட பார்ட்னர் நினைச்சுக்குவாங்களோ அப்படின்னு சொல்லியே ஒரு தயக்கம், கூச்சத்தினாலேயே ஷேர் பண்ணவே மாட்டாங்க. ஆனா அது என்னன்னா ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஒரு லேயராகவே பதிவாயிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு கோவத்தை நீங்க வெளிக்காட்டிட்டீங்க அப்படின்னா அதனால பிரச்சனையே கிடையாது. ஆனா அந்த கோவத்தை நீங்க தேக்கி வைக்கும் போது ஒரு நாள் காரணமே இல்லாம பர்ஸ்ட் ஆகும். அது அவங்களோட ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், இல்ல இன்லாஸா இருக்கலாம், யாருனால வேணாலும் பிரச்சனைகள் உருவாகும். இன்னும் ஒரு சில கப்பல் பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் நல்லா க்ளோஸா இருப்பாங்க, கணவனுக்கும் மனைவிக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனா ஃபினான்ஸ் வச்சு ப்ராப்ளம் வரும், குடும்பத்துல இருக்கிறவங்கள வச்சு கூட சில ப்ராப்ளம்ஸ் வரும். அவங்க இன்விடேஷன் வச்சாங்க, ஃபங்க்ஷனுக்கு போகல, உங்க வீட்டு சைட்ல இருந்து மட்டும் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகுற, என் வீட்டு சைட்ல இருந்து ஃபங்க்ஷன் வந்தாலுமே அதுக்கு இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேற, உங்க விருந்தாளி வந்தா மட்டும் தடாபுடான்னு நான்வெஜ் எல்லாம் எடுத்து கிராண்டா சமைக்கிற, எங்க வீட்டு சைட்ல இருந்து விருந்தாளிங்க வந்தாங்கன்னா உனக்கு வயிற்று வலிச்சிடுறது, தலை வலிச்சிடுறது, உடம்பு முடியாம போயிடுறது. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரு கணவன் மனைவியோட பந்தம் அவங்க அத்தனை வருஷமா கோட்டை மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே சுக்குநூறா உடையறதுக்கு அந்த ஒரு ட்ரிகர் பாயிண்ட் போதும். அடிக்கடி சண்டை போடணும், இவங்க டெய்லியும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருப்பாங்க, டெய்லியும் பிரச்சனை நடக்கும் அப்படின்றவங்கள கூட ஒரு வகையில நம்பிடலாம். ஏன்னா அப்பப்பயே பேசி அவங்க தீர்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சாரியும் கேட்டுக்கிறாங்க. இப்ப மன்னிப்பு கேட்கறது சரியா தப்பா? ஒரு ஆண் பெண்ணிடம் மன்னிப்பு கேட்கறத ஒரு பெரிய விஷயமா, ஒரு மலை மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. எல்லாருமே ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் தான். ஒரு பெண் ஒரு ஆணிடம் மன்னிப்பு கேட்கறது தான் முறை. என்ன தப்பு இருந்தாலோ தப்பு இல்லாம இருந்தாலோ அவங்க பணிஞ்சுதான் போகணும். அவங்க மனைவி அப்படிங்கிறவங்க கணவனுக்கு எல்லாமே இப்ப நைட் இல்ல இது பகலுன்னு சொன்னா ஆமாங்க, இது பகல் இல்ல நைட்டு அப்படின்னு சொன்னாலுமே ஆமாங்க ஆமாங்க ஆமாங்கன்னு ஆமாசாமி போட்டுட்டே உட்காரணும்னு சொல்றதெல்லாம் இது முட்டாள்தனமான ஒரு ஹிட்லர் ரூல். அது 1 மேன் ஆர்மி மாதிரி இருக்கிற ஒரு ஃபேமிலி ரூலிங் தான் சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு நேச்சர்ல ஒரு கப்பிள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்து வளர்ற அந்த குழந்தைங்க, ஏன்னா இந்த உங்களோட குழந்தைங்க அப்படிங்கிறது வேற யாரோ பார்த்தெல்லாம் வளர்றது கிடையாது. நீங்க பெத்துக்கிட்ட உங்களோட வடிவத்துல உங்களோட உருவத்துல இருக்கிற பிள்ளைங்க கேரக்டர்லயும் உங்களை மாதிரி தானே இருப்பாங்க. அப்ப எப்படி பக்கத்து வீட்டுக்காரவங்க மாதிரியா இருப்பாங்க? ஸோ நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ, நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ
உங்களை பார்த்து ஒரு மிரர் மாதிரி தான் அந்த குழந்தைங்களும் வளருவாங்க. நம்ம வீட்டுல நடந்துக்கிற விதத்தை பத்தி எல்லாம் பேசாம, என் பையன் வந்துட்டு டிவியை பார்த்து கெட்டு போயிட்டான், என் பொண்ணு வந்துட்டு கேம்ஸ் விளாடுறா, இல்ல அவங்க கூட சேர்க்க சரியில்லை, ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லை, மூவி போறாங்க, இந்த படத்தை பார்த்ததுனாலதான் அந்த கேரக்டர் அப்படியே ஒட்டிக்கிச்சு, இந்த மாதிரி எக்ஸ்டர்னலா நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஒரு படமோ கூட பழகிற நட்போ இல்ல பக்கத்து வீட்டுக்காரவங்களோ இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்குள்ளேயே இருக்கிற அந்த ட்ரெய்ட், இதுதான் வந்து குழந்தைங்களுக்கு வரும். அந்த கேரக்டர்ஸ், ஜீன்ஸ், ஸோ இதெல்லாமே தான் குழந்தைங்களுக்கு டைரக்டா ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு மெச்சூர்ட் ஆகி அதுக்கப்புறம் வெளியில போய் அவங்க பழகிறதும் அவங்க எடுத்துக்கிறதும். இன்னும் ஒரு சில குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா, நீங்க என்னதான் சொன்னாலுமே அவங்களுக்கு வந்து கெட்ட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை கெட்ட பழக்கமோ எதுவுமே வராது. ஆனா அவங்க கூட தான் பழகுவாங்க, பேசுவாங்க. அவங்களோட தாக்கம் வந்து இவங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட குணாதிசயமே அந்த மாதிரி தான் இருக்கும், அவங்களோட கேரக்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்பா அம்மா என்ன பழக்கம் பழகுறாங்களோ, வீட்டுல என்ன அவங்க சொல்லி தராங்களோ அதுதான் அவங்களுக்கு வருமே தவிர, ஆனா கெட்ட விஷயங்களை தெரிஞ்சு வச்சுப்பாங்க. அதை அவங்க வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கவும் மாட்டாங்க, ஆசைப்படவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸோட வழி நடத்துதல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நல்ல விஷயம் ஏஆர் ரஹ்மான் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, தக் லைஃப் ப்ரொமோஷன் அப்போ அவர் வந்துட்டு கூச்சப்படாம சொன்னாரோ, என் மனைவி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னாரோ, அதுதான் ஒரு உண்மையான ரிலேஷன்ஷிப்பை தக்க வைக்கிறதுக்கான ஒரு அடையாளமா இருக்கு. ஸோ பல பேர் பலவிதமா பேசுவாங்க. இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல கணவனும் மனைவியும் 2 பேருமே வேலைக்கு போனாதான் ஒரு நல்ல ஹெல்தியான, நினைச்சதை வாங்க முடியற ஒரு லக்ஸுரி இல்லைனாலும் தேவையானதை வாங்குறது அளவுக்கு ஒரு ஃபேமிலியை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும், நம்ம சர்வை பண்ண முடியும்னே சொல்லலாம். ஸோ இதுல வந்து மனைவி யாரோ கிட்ட பேசுறாங்க, அவங்க கூட வந்து ஃப்ரெண்ட் வந்து ட்ராப் பண்ணிட்டு போறாங்க, இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை எனக்கு சந்தேகத்தை கொடுக்குது, அவன் மேல ட்ரஸ்டபிளா இல்லை, சஸ்பீஷியஸா இருக்கு அப்படின்னு ஒரு ஆண் நினைக்கிறதோ, இல்ல ஒரு பெண் வந்துட்டு அவங்க கணவரை சந்தேகப்படுறதோ, இது எல்லாமே ஒத்தே வராது. உங்களுக்குள்ள வந்துட்டு எதையாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கு, சின்ன சின்ன விஷயங்கள். ஏன்னா நம்ம வந்து டைம் கொடுக்காததும், அந்த லவ்வை நீங்க ஷேர் பண்ணிக்காம ஓடுன்னு ஓடி மாங்குன்னு சம்பாரிச்சு நீங்க வந்து சேர்த்து வைக்கிற காசு எல்லாமே ஒன்று டிவோர்ஸ்னு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய வேண்டியதான், இல்லைன்னா உங்க ஹெல்த் போயிரும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்னு போய் அலைய வேண்டியதான். ஸோ இதுக்கு பெட்டர் நீங்க வந்து கொஞ்சம் சம்பாரிச்சாலுமே அதிகமான நிம்மதி, வீக்கெண்ட் எவ்ரி வாரத்துல ஒரு முறை கண்டிப்பா லீவ் கொடுப்பாங்கல்ல, அந்த லீவ்ல கூட வந்து உங்க ஆஃபீஸ் ஒர்க்கையோ இல்லை வந்துட்டு மற்ற வேலைகளையோ இல்லை மற்ற விஷயங்களுக்கு, அதாவது இந்த ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ஃபேமிலியில கமிட் பண்ணிட்டேன், இங்க போகணும் அங்க போகணுன்றதெல்லாம் செகண்டரியா வச்சுட்டு லீவ் அன்னைக்கு மட்டும் வீக்கெண்ட் அப்படின்னா நீங்களும் உங்க ஸ்பௌஸும் வந்துட்டு உங்க பார்ட்னருக்கான டைம், ஃபேமிலியா இருந்தீங்கன்னா உங்க ஃபேமிலிக்கான டைம்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது வாரத்துல 7 நாள்ல ஒரு நாள் நீங்க செல்ஃபிஷா உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் இருக்கிறதுல தப்பே கிடையாது. அந்த ஒரு நாள், அந்த மிச்சம் இருக்கிற 6 நாள் நீங்க ஓடுறதுக்கான ஒரு எனர்ஜெட்டிக்கையும் அந்த பர்பஸையும் ஃபுல்ஃபில் பண்ற விதமா தான் இருக்கும். உங்க பர்சனல் டைம், உங்க பிரைவசி டைம், இது எதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நீங்க லட்சமா சம்பாரிச்சோ இல்ல நீங்க ஒரு ஓட்டத்துல ஓடிட்டோ கடைசியில நீங்க திரும்பி பார்க்கும்போது உங்களுக்குன்னு யாருமே இல்லாதப்போ எல்லாமே டோட்டல் வேஸ்டா தான் இருக்கும். ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அடிக்கடி உங்க ஸ்பௌஸ் கிட்ட கிராட்டிடியூடா ஃபீல் பண்ணுங்க. உங்க சின்ன விஷயம் பண்றதுக்கு கூட நீங்க கிராட்டிடியூடா இருந்தீங்கனாலே உங்க 2 பேருக்குள்ள லவ் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். அப்பாலஜிஸ் கேட்கறது, சின்ன தப்பு பண்ணியிருந்தாலுமே நீங்க அப்பாலஜிஸ் கேட்கறதுக்கு ஹெசிடேட் பண்ணாதீங்க, அது உங்களோட ஈகோ கிடையாது. டைரக்டர் ஜிவிஎம்மோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவரோட படம் எல்லாத்துலேயுமே வந்து மனைவியோட பாதத்தை டச் பண்ற கணவன் அந்த சீன் வந்துட்டு இருக்கும். ஸோ அவரும் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, ஒரு பெண்ணோட பாதம் அப்படிங்கிறது அங்கதான் சொர்க்கமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க காலில் விழுந்து உங்க மனைவி கிட்ட பாதத்துல எல்லாம் வந்துட்டு விழுந்தெல்லாம் மன்னிப்பு கேட்க தேவையில்லை. அட்லீஸ்ட் உங்க மேல ஒரு 10% ஒரு தப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே அதை நீங்க அப்பாலஜைஸ் பண்றதுக்கு மறக்காதீங்க. நம்பர் 3, லவ்வை காட்டுங்க. நீங்க லவ்னு வெறும் வார்த்தையால சொல்லாம ஆக்ஷன்ல இறங்கி அந்த லவ்வை வந்துட்டு அவங்க கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணாலே இப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலுமே அப்பப்பவே சால்வ் ஆயிரும். 3 சீக்ரெட்ஸை தெரிஞ்சுட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப்பை இன்னுமே ஸ்ட்ராங்கர் பண்ணுங்க. இந்த மாதிரியான சைக்கலாஜிக்கல் கான்டென்ட் அண்ட் ட்ரெண்டிங்கான விஷயங்களோட சைக்கலாஜிக்கல் கான்டென்ட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, குவரிஸ் இருக்குன்னா கமெண்ட்ல நீங்க பதிவு பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அதுக்கான பதிலோட வர. Until then, take care of your mental health. நன்றி, வணக்கம்.